அகிலம் எங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். மேச ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு சுக்கிர பெயர்ச்சி. இந்த சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் ஆட்சி நிலையில் பயணிக்க போகிறாருங்க. சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்பு, திருமணம், அது மட்டும் கிடையாது, வண்டி வாகனம் ஆடம்பரம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு சுகபோக ராஜ யோக வாழ்க்கையை ஏற்படுத்துறதே சுக்கிர பகவான் தாங்க. அப்பேற்பட்ட சுக்கிர பகவான் மேசராசி அன்பர்களுக்கு 2ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் சுக்கிரன் தான். இந்த சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு அப்போ தனஸ்தானத்தில், குடும்பஸ்தானத்தில் ஆட்சி நிலையில் அடையக்கூடிய ஒரு காலகட்டம் அற்புதமான காலகட்டம். ஏன்னா மேசராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் சமீப காலகட்டங்களில் நம்ம எவ்வளவா ஒரு உண்மையானவங்களாக இருந்தாலும், நேர்மையான வழியில் நம்ம பயணித்து கொண்டு இருந்தாலும், எப்பேற்பட்ட ஒரு நல்ல மனிதர்களாக நினச்சி நம்ம பழகினாலும் அந்த இடத்துல நமக்கு ஏற்படுறது பூராமே ஏமாற்றங்கள், நம்பிக்கை துரோகங்கள். நல்ல வேலை செஞ்சுட்டு இருந்தோம், திடீர்னு பார்த்தோம்னா அந்த வேலையில் சில விதமான பிரச்சனைகள். இன்றைக்கி நீங்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு திட்டங்கள், செயல்பாடுகள் அது நமக்கு சாதகமாக இருக்குதா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக மேசராசிக்காரர் திட்டம் போடுறது நீங்களாக இருக்கலாம், ஆனால் செயல்படுத்துறது மற்றவங்களாக தான் இருக்கிறாங்க. ஏன்னா 90% நமக்கு சாதகமாக ஏற்படுது. கடைசி நேரத்தில் அந்த வேலையை முழுமையாக முடிக்க முடியல. இன்றைக்கி செய்யலாமா, நாளைக்கு செய்யலாமா, அடுத்த வாரமா, அடுத்த மாதமாங்கிற அளவுக்கு காலதாமதங்கள் ஆகிட்டே இருக்குது. இன்னொரு விதத்தில் பார்த்தோம்னா மேசராசிக்காரரை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் மேலே அன்பு வச்சுட்டிங்கன்னா உண்மையாக இருப்பீங்க, நேர்மையாக இருப்பீங்க. ஒரு குறிக்கோள் உங்கள் மனசில் ஏற்பட்டுருச்சுன்னா அதை நிறைவேற்றாமல் விட மாட்டீங்க. அப்பேற்பட்ட உங்களுக்கு இந்த 1.25 வருஷத்துலேருந்து நல்லா கணக்கு போட்டு பார்த்தோம்னா நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக சாதகமாக்க முடியல. விரயங்கள் அதிகமாயிருச்சு. பொருளாதார ரீதியில் எடுத்துட்டோம்னா நஷ்டங்கள். ஏன்னா உங்களுடைய பாதகாதிபதி சனி பகவான் 12ஆம் இடத்துல அயன போக சுகஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுடைய விரயங்கள் கண்ணுக்கு தெரியாமல் நடக்குது. 10 ரூபா பணம் வர்றது தெரியுது, ஆனால் எந்த பக்கம் போகுதுன்னு தெரிய மாட்டேங்குது. விடிய யோசிக்கிறீங்க, இந்த வேலையை இப்படி செய்யணும், அந்த வரவு செலவுகளை இப்படி வைக்கணும், இந்த வேலையை இந்த மாதிரி செய்து முடிக்கணும் அப்படிங்கிற திட்டங்கள் போடுறீங்க. ஆனால் நீங்கள் போடுற கணக்கு ஒன்றுனா நாளைக்கு நடக்கிறது பார்த்தா ஒன்றா இருக்குது. நீங்கள் போடுற திட்டத்தை பிரகாரம் பண்ண முடியவே மாட்டேங்குது. சம்மந்தமில்லாத ஒரு செலவுகளை தான் நம்ம இருக்கக்கூடிய ஒரு பணத்தை விரயங்கள் செலவு பண்ணுற மாதிரி ஆகுதே தவிர பொறுப்பான விஷயங்கள் செய்ய முடிய மாட்டேங்குது. இன்னொரு விதத்தில் பார்த்துட்டோம்னா சமீப காலகட்டங்களில் சொந்தமாக தொழில் செய்துட்டு இருந்தவங்களுக்கு பெரும் நெருக்கடிகளை சந்திச்சிருப்பீங்க. சிலர் எல்லாமே வேலையே முடிஞ்சு போச்சு. எல்லா கட்டமும் இன்றைக்கி கடன்காரனாக சூழ்நிலை ஆயிருமா. தன்மானத்தை விட்டு கொடுக்காமல் வாழக்கூடியவங்க மேசராசி. ஏன்னா செவ்வாய் பகவான் அதிபதி ராசி, சரராசி. உங்களுடைய ராசியில் தான் பஞ்சமாதிபதி சூரிய பகவான், சிவான் அம்சம் கொண்ட சூரியன் உங்களுடைய ராசியில் தான் உச்சநிலை அடைவார். அதனால தாங்க ஒரே ஃபோன் கால்லேயே எல்லா காரியங்களும் சாதிக்கக்கூடிய ஒரு திறமையானவங்கான சமீப காலத்தில் என்ன செய்யலாம், உங்களுடைய திறமைக்கு தகுந்த மாதிரி உங்களால் வாழ முடியலை. வாழ்க்கை ரீதியிலையும் சில போராட்டங்கள் அடைஞ்சிட்ருக்கிறீங்க. ஆனால் இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் கண்டிப்பாக சுக்கிர பகவான் உங்களுக்கு 2ஆம் இடத்துல இந்த ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி ஆட்சி நிலையில் உட்கார போகிறாரு. ஏன்னா சுக்கிரன் ஒரு கலஸ்திரக்காரகன். என்னதான் நமக்கு மனக்குழப்பங்களும் கஷ்டங்களும் சொந்த பந்தங்கள் விரோதிகள் ஆனாலும் தனக்கு ஒரு துணை, ஒரு ஆணாக இருந்தால் ஒரு பெண்ணின் துணை வேணும், ஒரு பெண்ணாக இருந்தால் ஒரு ஆணின் துணை வேணும். இந்த 2 பேர் இணைந்து வாழ்க்கையை பயணிக்கிற போது தான் இந்த சமூகத்தில் நமக்குன்னு ஒரு அங்கீகாரம், ஒரு குடும்ப மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம், அடுத்த ஒரு ஜென்ரேஷனுக்கு நம்ம எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கையை நடத்த முடியும். ஏன்னா மேசராசி அன்பர்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் சிக்கல்கள், மன வாழ்க்கையில் குழப்பங்கள், சிலருக்கு பார்த்தோம்னா மறு வாழ்க்கை அமைக்கக்கூடிய ஒரு நிர்பந்த கட்டத்தில் தவிச்சிட்டு இருக்கிறீங்க. இந்த சூழ்நிலைகள் எல்லாமே மாற்றங்கள் வருமா?
இதனால் நம்மளுடைய சாதகமான வாய்ப்புகள் நம்மளால் பயன்படுத்த முடியுமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த சுக்கிரன், இந்த கலஸ்திர காரகன் நிச்சயமாக உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பொக்கிஷமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம்தான் இந்த சுக்கிர பெயர்ச்சி. இந்த சுக்கிர பெயர்ச்சினால் கண்டிப்பாக விட்டு போன உறவு சேர்ந்து வரும். பிரிஞ்சு போன நண்பர்கள் வட்டாரம் எல்லாரும் ஊரெல்லாம் உறம்புறதான். சொந்த பந்தம் முதல் கொண்டு மேசராசிக்காரர் எல்லாம் வேணும் ஓடி போய் உதவி செய்தீங்க. கூட பிறந்த பிறப்புகளுக்கு கூட தான் கஷ்டப்பட்டாலும் தன் கூட பிறந்தவங்க நல்லா இருக்கணும்ன்ட்டு பார்த்து பண்ணியிருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி நீங்கள் தனிமரமாக நின்றுட்டுருக்கிறீங்க. எல்லாரும் இருந்தும் தனக்குன்னு யாரும் இல்லையே. நம்ம ஒரு வெளிச்சத்தை கொடுத்த ஒரு மெழுகுபத்தி மாதிரி மற்றவங்களுக்கு வெளிச்சத்தை கொடுத்தோம். ஆனால் இன்னையோடைய நம்மளுடைய சூழ்நிலை மெழுகுபத்தி உருவின மாதிரி உருகிட்டு இருக்கிறோமே, மீண்டும் வளர முடியுமா? முயற்சி எடுத்தாலும் முடியலையே. அந்த தடுமாற்றங்களை போக்கக்கூடிய ஒரு காலம்தான் இந்த நேரம். ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி. ஆமாங்க, 2ஆம் இடம் வாக்குஸ்தானத்தில் சுக்கிரன் ஏற்படும் போது கண்டிப்பாக சொந்தமாக தொழில் செஞ்சுட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு எவ்வளோ விரயங்களை சந்திச்சிங்க, எவ்வளோ பண நெருக்கடிகளை சந்திச்சிங்கோ, எவ்வளோ கடன் பிரச்சனைகள் இருக்குதோ அதுக்கெல்லாம் ஒரு மாற்றத்தை, ஒரு சூழ்நிலையை கண்டிப்பாக இந்த சுக்கிரன் ஏற்படுத்துவார். அதே சமயத்தில் தூர பிரயாணங்கள், ஒரு வெளிநாடு போய் கஷ்டப்பட்டுருக்கிறேன், ரொம்ப நல்லா போயிட்டு இருந்தது. இங்கே பார்த்தோம்னா இன்றைக்கி கூட இருந்தவங்களால நம்மளை குழி தோண்டிட்டாங்க. நம்மளுடைய மாற்றங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு நல்ல முயற்சி எடுத்து நல்லா போயிட்டு இருந்தக்கூடிய ஒரு தொழில் பிஸ்னஸ் எல்லாமே டல்லாகி போச்சு. இன்றைக்கி நாம் இருக்கக்கூடிய ஒரு நிலையில் மற்றவங்க உட்காந்துட்டாங்க, நாம் இன்றைக்கி வெளியே வர வேண்டிய சூழ்நிலை ஆகிப்போச்சு. அப்படிங்கிற தடுமாற்றங்களை, அந்த மாதிரி ஒரு கஷ்டங்களை, மாற்றங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் இந்த சுக்கிரன் பெயர்ச்சி. இது மே மாதம் 14ஆம் தேதி வரைக்கும். அதாவது தனஸ்தானத்தில் ஆட்சி நிலையிலிருந்து 7ஆம் பார்வையாக உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால திடீர் அதிர்ஷ்டத்தை கண்டிப்பாக கொடுத்தே தீரும், மாற்றமே இல்லை. சரிங்களா? அது மட்டும் கிடையாது, திருமணமான ஆகாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு திருமண வாழ்க்கை கண்டிப்பாக கைகூடி வரும். ஏற்கனவே ஒரு முடிவெடுத்து வச்சுருப்போம், இது வாழ்க்கை, இதுதான் நம்மளுடைய பிடிச்சவங்க, இவங்களோட தான் நம்ம சேர்ந்து வாழ்கிறோம் அப்படிங்கிற ஒரு மனசளவில் நம்பி எடுத்துருப்பீங்க. திடீர்னு சங்கடம் வந்திருக்கு, சம்மந்தம் இல்லாமல் நம்மளை வெறுப்பாங்க, ஏதோ ஒரு சூழ்நிலையினால் தள்ளி விலகி போயிருப்பாங்க. அதனால் உங்களால் அதாவது இணைந்து பேசவும் முடியல, ஒன்று குறைகளை கஷ்டங்களை சொல்லி அதாவது அதை சரிப்படுத்தவும் முடியல, நாளுக்கு நாள் டிஸ்டன்ஸ் வெளியே போகக்கூடிய அளவுக்கு போயிட்டு இருந்திருக்கு. இந்த ஒரு டிஸ்டன்ஸை தள்ளி இருந்த ஒரு காலகட்டம் மாறி உங்களுடைய வாழ்க்கை சம்மந்தப்பட்ட ரீதியில் நீங்கள் அருமையான முயற்சி எடுத்து தீர்மானித்து அந்த வாழ்க்கை சுக வாழ்க்கை, யோக வாழ்க்கையாக, சந்தோஷமான மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையாக வாழ வேண்டிய சந்தர்ப்பங்கள் கண்டிப்பாக உண்டாக போகுது. அதே நேரத்தில் சிலருக்கெல்லாம் பார்த்தோம்னா கடன் பிரச்சனைகள், கோர்ட்டு வம்பு வழக்கு சட்ட சிக்கல்கள் சந்திச்சிட்ருக்குறோம். அது குடும்ப ரீதியில் கூட டைவர்ஸ் வரைக்கும் போன பிரச்சனைகள் எல்லாமே இருக்குது சிலர் பேருக்கு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருந்து நமக்கு இது எப்போ முடியும், எப்போ சரியாகும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு நிச்சயம் இந்த காலகட்டத்தில் சரியான ஒரு முடிவுகள் எடுத்து அதுக்கு உண்டான முயற்சிகள் எடுங்க. நிச்சயமாக எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் நீங்கள் சரியாக தீர்க்கக்கூடிய ஒரு காலகட்டம்தான் இந்த சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சி. அற்புதமான பொன்னான பொற்காலமாக உங்களுக்கு அமையப்போகுது. சிலருக்கு வண்டி வாகன யோகம், ஏற்கனவே அதாவது ஒரு இடம் வாங்கலான்னு முயற்சி எடுத்திருப்பீங்க, எல்லாம் இருந்தது நம்ம இழந்துட்டோம், இதை நமக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு சிம்பிளான முறைகளாவது நம்ம தேர்ந்தெடுத்து நமக்குன்னு ஒன்று உருவாக்கணும்னு நினச்சிட்ருப்பீங்க. ஆனால் முடியாமல் தள்ளி போயிட்டு இருந்தது பார்த்தீங்களா? கண்டிப்பாக ஏன்னா சுக்கிரனுங்கிறது வண்டி வாகனம் மட்டும் கிடையாது, அசையாத சொத்துக்கள், பிடிச்ச சுக வாழ்க்கையை, நம்ம சந்தோஷமான விஷயங்களை எது அனுபவிக்கணும்னு காத்துட்டு இருந்தோமோ அதை அனுபவிக்கக்கூடிய அதாவது காலம்தான் இந்த ஒரு சுக்கிரன் பெயர்ச்சியினுடைய ஒரு அற்புதமான காலம். சரிங்களா? இந்த காலகட்டத்திலிருந்து மேஷராசி அன்பர்களுடைய எதிர்கால வாழ்க்கை நிச்சயமாக கண்டிப்பாக ஒரு மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம்தான் இந்த ஏப்ரல் 19 மே 14 வரைக்கும். அற்புதமான ஒரு நேரம், சாதகமாக சரியாக பயன்படுத்துங்க, சிறப்பாக இருக்குது.
சரிங்களா? இப்போ சொன்னது கோச்சார அடிப்படையில் நம்ம பலன்களை சொல்லியிருக்கிறோம். இந்த கோச்சாரங்கிறது ராசியை வச்சு சொன்னதுனால, அதாவது பிறப்பு ஜனன ஜாதகத்திலையும் நம்ம தசா புத்திகள் எப்படி இருக்குதுங்கிறது நீங்கள் ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. சிலருக்கு பார்த்தோம்னா கோச்சாரம் நல்லா இருக்கும்போது, அதாவது சில விஷயங்கள் நமக்கு சாதகமாக சொன்ன மாதிரி இல்லையே அப்படிங்கிற ஒரு வருத்தமும் உண்டு. அதுக்கு காரணம் என்னென்னா, நம்மளுடைய லக்னம் தசா புத்தி அது சாதகமான தசா புத்தியா, யோகாதிபதி தசா புத்தியா அப்படிங்கிறது பிறப்பு ஜனன ஜாதகம் முழுமையான பலன்களை தெரிஞ்சுக்க முடியுங்கிறதுனால, இதுவரைக்கும் உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் பார்க்காமல் இருந்து நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் மூணையும் தெரியப்படுத்துங்க. எந்த தேசத்தில் இருந்தாலும் ஆன்லைன் மூலமாக கூட அருமையான பலன்களை உங்களுடைய சந்தேகங்களையும் பொறுமையான முறையில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இனி வரக்கூடிய காலத்தையும் சரியாக பயன்படுத்தலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரைக்கும் நன்றி, வணக்கம்.